வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று ஜனவரி மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சதர்ஷ டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் விடியற் காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. பக்தர்கள் இந்த இலவச தரிசன டோக்கன்களை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை சதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய சூழல் தற்போது நிலை வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் எண்ணிக்கை திருப்பதியில் சற்று அதிகரித்து காணப்படுகின்றது. காத்திருப்பு அறைகள் அனைத்தும் பக்தர்களால் நிரம்பி வழிவதன் காரணமாக நேற்றைய நிலவரப்படி திருப்பதி ஏழுமலையானை சௌதர்ஷத்தில் தரிசனம் செய்ய வேண்டிய பக்தர்கள் கிருஷ்ணதேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் தற்போது நிலை வருகின்றது. எந்த ஒரு தர்ஷன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷ பக்தர்கள் 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் தற்போது நிலை வருகிறது. அதேபோல் ஸ்லாட்டர் மற்றும் திவ்தர்ஷன டோக்கன்களை வைத்திருந்த பக்தர்கள் 5 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் நிலை வருகின்றது. ₹300 சிறப்பு தரிசனத்தில் பக்தர்கள் 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் தற்போது நிலை வருகின்றது. நேற்றைய நிலவரப்படி திருப்பதி ஏழுமலையானை 76,104 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 32,412 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தினர். உண்டியல் காணிக்கையாக ₹2,92,00,000 வசூலானது. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலும் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் தினம்தோறும் காலை 6 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை ஆரம்பத்திலேயே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலை ஏறுவதற்காக காத்திருக்கின்றன. கூட்ட நெரிசல் சற்று அதிகமாகவே ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலும் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை வரை பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஊழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. ஓம் நமோ வெங்கடேசாய.